பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த தை மாதத்தின் தமிழ் மாதமாக இந்த தை மாதம் சொல்லப்படுகிறது. உலகத்தின் மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் சேரும்போது தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியங்களையும் புதிய வழி நடத்துதலோடு இயேசு கிறிஸ்துவின் பாதையை நோக்கி அவர் பின்பாக கடந்து சென்று நம் வாழ்க்கை பயணத்தை கடந்து செல்வோம். ஆமென். இந்த மாதத்தினை அறுவடை மாதமாக சொல்வார்கள். அதாவது ஆடி மாதத்தில் விதைத்து நெல்லானது தை மாதத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. இங்கு அறுவடையை பற்றி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இன்றைய வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களிடம் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீடர்களிடம் கூறிய ஒரு முக்கிய போதனையாய் இருக்கிறது. இதன் அர்த்தம் என்னன்னா, நம் செய்தியை பரப்புவதற்கான பணி மிகவும் அதிகம். சுவிசேஷ பணியை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்வதற்காக ஊழியர்கள் அதிகம் இல்லை. எனவே இந்த பணியை செய்ய கடவுளிடம் அதிக ஊழியர்கள் அனுப்பும்படி ஜெபிக்க வேண்டும் என்பதே நம்முடைய தாக்கமாகும். நம் மக்கள் மத்தியில் நற்செய்தியை பகிர்வதற்கும் அவர்களை இறைவனண்டை பாதையில் திருப்புவதற்கும் மிக அதிகமாக உள்ளது. இங்கு இயேசு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களிலிருந்தும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்புகிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தமது 12 சீசர்களை தேர்ந்தெடுத்த போது இயேசு கிறிஸ்துவை திரளான ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் அநேகர் ஊழியம் செய்யும் அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். இயேசுவும் கிறிஸ்துவின் ஊழியம் வீணாய் போய்விடவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமான ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதற்கு ஊழியம் அதிகமாக இருக்கிறது. ஊழியத்துக்கு பஞ்சமில்லை. ஏராளமான ஊழியக்காரர்கள் சுவிசேஷ செய்திகளை பிரசங்கம் பண்ணினாலும் அதை கேட்பதற்கும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் கடுகு விதையை போல இருந்த ஊழியம் இப்போது மரமாக வளர்ந்திருக்கிறது. நம் மிஷனரி ஊழியர்கள் ஊழியத்துக்கு போகும்போது ஜெப சிந்தையோடு போக வேண்டும். தங்களை ஊழியத்துக்கு அனுப்பும் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். மனுஷனுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் வாஞ்சையோட ஊழியர்கள் புறப்பட்டு போக வேண்டும். அறுப்பு மிகுதி என்பதை தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் அநேக ஆத்துமாக்களை, அழிந்து போகும் ஆத்துமாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் அறுப்பு மிகுதி என்பதை நம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். தானிய கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக விளைந்திருப்பதை ஊழியக்காரர்கள் காண வேண்டும். விளைந்த கதிர்களை ஏற்ற காலத்தில் அறுக்கவில்லை என்றால் தானியங்கள் கீழே விழுந்து வீணாய் போகும். ஆகையினால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வதற்கும் தானியங்களை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கும் வேலையாட்கள் தேவைப்படுகிறது. அறுப்பு மிகுதியாக இருப்பதையும் வேலையாட்கள் கொஞ்சம் என்பதை ஊழியக்காரர்கள் உணர வேண்டும். நீங்கள் உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் சிறிது ஆட்களை கொண்டு அதிக வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். முதலாளியை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதிகமான வேலையாட்களை அறுவடை செய்வதற்கு தேவை என்பதை உணர்த்திருக்கிறார். இதே உணர்வு ஊழியத்துக்கும் செல்லும். ஊழியக்காரர்களிடம் இருக்க வேண்டும். இதே உணர்வு ஊழியத்துக்கு செல்லும் நம் எல்லாரிடமும் இருக்க வேண்டும். அறுப்பு மிகுதியாக இருப்பதினால், அதாவது நம்மோடு பழகிய அநேக பெண்களை மீட்கவும், இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை அதிகமாய் தேர்ந்தெடுக்கவும் கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் தேவனிடத்திலிருந்து மிகுந்த வாஞ்சியோட ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவர் தம் அறுப்புக்கு வேலையாட்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருப்பதால் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்துக்காக நம்மை அனுப்பும்போது அவரும் நம்மோடு கூட வருகிறார். ஆமேன்.
ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய போகும்போது காணப்பட வேண்டும், ஊழிய விசுவாசம் காணப்பட வேண்டும். நமது ஊழியம் செய்யப்படுவதற்கு விசுவாசம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியில் 6:8 நாம் பார்ப்போம் என்றால், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்பாடு யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி நான் போவேன் என்று அவர் சத்தமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு ஏசாயா தீர்க்கதரிசி அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நாம் ஊழியத்துக்கு கடந்து சொல்லும்போது விசுவாசத்தோடு கடந்து செல்ல வேண்டும். விசுவாசத்தோட நீடிய பொறுமையோடையும் ஊழியம் செய்ய வேண்டும். இனி வரும் காலங்களில் அறுப்பு மிகுதியான வேலைக்காரர்கள் அனுப்ப போவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுவோம். அறுப்பு மிகுதி வேலைக்காரர்களை கர்த்தர் ஆண்டவர் அவருடைய பாதத்திலிருந்து அனுப்ப போகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்வோம். அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அநேக ஊழியக்காரர்கள் எழுமணும். எழுப்புதல், தேவன் எழுப்புதல் இந்த உலகத்தில் கட்டளையிடணும், நம்ம நாட்டில் எழுப்புதல் கட்டளையிடணும்னு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஊழியங்களை செய்ய கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவார்.